உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புனித செபஸ்தியாரின் நவநாள் 4/7/2025. திருப்பலி முன்னுரை. புனித செபஸ்தியாரின் விசுவாசத்தை நமதாக்குவோம். இறையேசுவில் இனியவர்களே, புனித செபஸ்தியாரின் நவநாளின் முதல் நாளாகிய கொடியேற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் அனைத்து இறை மக்களையும் வரவேற்று இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம். புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் கால் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் வாழ்ந்த 3ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டனர். ரோமை படையில் உயர்ந்த பதவி வகுத்த புனித செபஸ்தியார் கிறிஸ்தவர்கள் படும் துன்பங்களைக் கண்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். கிறிஸ்துவுக்காக சிறைப்பட்டிருந்த மக்களை விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்படி கிறிஸ்துவுக்காய் குருதி சிந்தும் அளவுக்கு நம்பிக்கையில் வளர்ந்தார். இவர் செய்த தொண்டுகளை கேள்வியுற்ற அரசன் புனித செபஸ்தியாரை மரத்தில் கட்டி ஈட்டிகளால் துளைத்தான். அதில் அவர் இறக்கவில்லை என்று தெரிந்ததும் பாறாங்கல்லை அவர் உடம்பில் கட்டி சாக்கடலில் தள்ளி கொலை செய்தான். கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார், உங்கள் துன்பங்களுக்கு விண்ணகத்தில் வேத சாட்சி மணிமுடியாய் கிடைக்கும் என்றார். செபஸ்தியாரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். இறையாசீர் பெறுவோம். விசுவாசிகள் மன்றாட்டு. கல்வாரியில் தம்மையே பலியாக்கி மீட்பு தந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். திருப்பலியில் நற்கருணை திருவிருந்தை உருவாக்கும் அவர்கள் தங்கள் தியாக வாழ்வால் இறையாட்சியின் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா, உலகை ஆளும் நாட்டு தலைவர்கள் அண்டை நாடுகளுடன் போர் தொடுத்து மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் மக்கள் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற நல்லாட்சி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து இளையோர்களையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் கல்வியிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் நல்ல வேலை வாய்ப்பும் திருமண வயதில் இருக்கும் இளையோர்களுக்கு முறிவுபடா திருமண வாழ்வையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நீக்கி அன்பில் வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர் அளிக்கும் அன்பு இறைவா, புனித செபஸ்தியாரின் திருவிழாவை சிறப்பிக்கும் நாங்கள் அவரின் முன்மாதிரியை பின்பற்றி இறை நம்பிக்கையில் வாழ வேண்டும் என்றும் எங்கள் சொல்லும் செயலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாய் மாற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.